ஜம் ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம். திருப்பதி என்றாலே கூட்டம் அதிகமாக இருக்கும். சுவாமி தரிசனம் செய்ய பல மணி நேரம் காத்திருக்க வேண்டிய சூழல் இருக்கும் என்பதால் திருப்பதி செல்வது என்றாலே கொஞ்சம் கலக்கம் வந்துவிடும். இருந்தாலும் ஏழுமலையானை எப்படியாவது தரிசித்துவிட வேண்டும் என்ற ஆசையினாலே பலரும் திருப்பதியை தேடி வருகின்றனர். ஆனால் திருப்பதிக்கு எந்த மாதத்தில் செல்வதற்கு பிளான் செய்தால் சரியானதாக இருக்கும், கூட்டம் குறைவான மாதமாக இருக்கும் என்பதை இங்கு தெரிந்து கொள்ளலாம். வாருங்கள். திருமலை திருப்பதி ஏழுமலையான் கோயிலில் ஆண்டு முழுவதும் அதிகளவிலான பக்தர்கள் வந்து சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஆனால் சராசரியாக 2.4 கோடி பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். தினசரி சராசரியாக 60,000 முதல் 75,000 வரையிலான பக்தர்கள் சுவாமி தரிசனம் செய்கின்றனர். அதே சமயம் பிரம்மோற்சவம், வைகுண்ட ஏகாதசி போன்ற முக்கிய விழாக்கள் மற்றும் விடுமுறை நாட்களில் 1,00,000 வரையிலான பக்தர்கள் தினமும் சுவாமி தரிசனம் செய்வது வழக்கம். ஒவ்வொரு ஆண்டும் திருப்பதியில் பக்தர்கள் கூட்டம் அதிகரித்து வருகிறது என்றாலும் திருப்பதி தேவஸ்தான நிர்வாகத்தால் செய்யப்படும் ஏற்பாடுகளால் எவ்வளவு கூட்டம் வந்தாலும் அதனை சமாளிக்க முடிகிறது. திருப்பதியில் பின்பற்றப்படும் கூட்டத்தை கையாளும் முறை தற்போது சபரிமலை ஐயப்பன் கோவில், ஷீரடி சாய்பாபா கோயில், அயோத்தி ராமர் கோவில் உள்ளிட்ட பல கோவில்களில் பின்பற்றப்படுகிறது. திருப்பதிக்கு எப்போது சென்றாலும் பல மாதங்களுக்கு முன்பே காத்திருந்து ஆன்லைனில் டிக்கெட் முன்பதிவு செய்துவிட்டு சென்றாலும் கூட நெரிசலில் சிக்கிக்கொள்வதை தவிர்க்க முடியாது என்ற எண்ணம் பலரிடமும் இருந்து வருகிறது. திருப்பதியில் எப்போது கூட்டம் குறையும், ஏழுமலையானை பொறுமையாக நிதானமாக கண்குளிர எப்போது தரிசனம் செய்ய முடியும் என பலரும் ஏக்கத்துடன் கேட்பது உண்டு. ஆனால் சில குறிப்பிட்ட மாதங்களில் சென்றால் திருப்பதியில் குறைந்த அளவிலான கூட்டம் மட்டுமே இருக்கும் என்பதால் விரைவாகவும் நிதானமாகவும் சுவாமி தரிசனம் செய்ய முடியும் வாய்ப்பு கிடைக்குமாம். திருப்பதியில் சுவாமி தரிசனம் செய்வதற்கு சிறந்த மாதங்கள் என்றால் பிப்ரவரி, நவம்பர் தான். இந்த மாதங்களில் மிதமான தட்பவெப்பநிலை நிலவும் என்பதால் இது பக்தர்களுக்கு இதமான நிம்மதியான உணர்வை ஏற்படுத்தும். கோடை விடுமுறை காலமான மார்ச், ஏப்ரல், மே, ஜூன் ஆகிய மாதங்களில் திருப்பதிக்கு வருபவர்களின் எண்ணிக்கை மிக அதிகமாக காணப்படும். அதே சமயம் ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர் ஆகிய மாதங்களில் கூட்டம் குறைவாகவே காணப்படும். இது கோடை விடுமுறை முடிந்த பிறகும் வரும் மாதங்கள் என்பதாலும் குறைவான விடுமுறையை கொண்ட மாதங்கள் என்பதாலும் இந்த மாதங்களில் திருப்பதி சென்றால் விரைவாக சுவாமி தரிசனம் செய்யலாம். திருப்பதியில் தற்போது வார இறுதி நாட்களில் மட்டுமே பக்தர்கள் கூட்டம் அதிகமாக காணப்படுகிறதாம். வார நாட்களில் பக்தர்கள் கூட்டம் சராசரியாக இருந்து வருகிறது. ஜனவரி 28ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நாளில் 85,142 பேர் சுவாமி தரிசனம் செய்த நிலையில் ஜனவரி 29இல் 71,082 பேரும், ஜனவரி 30ஆம் தேதி 61,135 பேரும், ஜனவரி 31ஆம் தேதி 64,635 பேரும், பிப்ரவரி 1ஆம் தேதி 57,223 பேரும், பிப்ரவரி 2ஆம் தேதி 58,842 பேரும் சுவாமி தரிசனம் செய்துள்ளனர். வழக்கத்தை விட குளிரின் தாக்கம் சற்று அதிகமாக காணப்படுவதாலும் ஜனவரி மாதத்தில் அடுத்தடுத்து தொடர் விடுமுறைகள் அதிகமாக வந்ததன் காரணமாகவும் தற்போது வார நாட்களில் பக்தர்கள் எண்ணிக்கை குறைவாக காணப்படுவதாக காரணம் சொல்லப்படுகிறது. அதனால் திருப்பதி செல்வதற்கும் கூட்டம் குறைவான மாதங்களாக பிப்ரவரி மற்றும் நவம்பர் மாதங்கள் இருக்கலாம் என்று சொல்லப்படுகின்றது.